அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஓர் அற்புதமான அழகான அன்பு நிறைந்த ஒரு உறவை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஆம், அந்த உறவு திரு அருட்பாவில் முழுவதும் விரவி கிடக்கின்ற உறவு. நம் வள்ளல் பெருமானாருக்கும் இறைவனுக்குமான உறவு. ஆம், உலகியலில் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு. தந்தை மகன், அப்பா பிள்ளை என்கின்ற அந்த உறவை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய திரு அருட்பாவில் 6ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் துணை கொண்டு நாம் அந்த அற்புதமான உறவை பார்க்க போகிறோம். பெருமானாருடைய அருட்பாக்களில் 6ஆம் திருமுறையில் பிள்ளை பெரு விண்ணப்பம், பிள்ளை சிறு விண்ணப்பம் என்று 2 பதிகங்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த 2 பதிகங்களும் பெரும்பாலும் பெருமானாரின் வாழ்வியலோடு இணைந்த பல உண்மை விடயங்களை எடுத்துக் கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அதில் பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் பெருமானார் சொல்கிறார், உற்றதோர் திருச்சிற்றம்பலத்து ஓங்கும் ஒரு தனி தந்தையே, நின்பால் குற்றம் நான் புரிந்து இங்கு அறிந்திலே, குற்றம் குயிற்றினேன் எண்ணில் அக்குற்றம் இற்றதென அறிவித்து அறிவு தந்து என்னை இன்புற பயிற்றுதல் வேண்டும். மற்ற அயலார் போல் போன்றிருத்தலோ தந்தை வழக்கிது நீ அறியாயோ அப்படின்னு பெருமானா சொல்றாங்க. இந்த உலகியல்ல நம்ம எல்லாருக்குமே அம்மா அப்பா என்கின்ற 2 உறவுகள் உண்டு. பொதுவா நம்ம உலகில சொல்லும் பொழுது அன்பு அப்படின்னு சொன்னா அது அம்மாவை குறிக்கும், அறிவு அப்படின்னு சொன்னா அது அப்பாவை குறிக்கும். இப்படிதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதை மாற்றாத பெருமானார் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஆமா, நீங்க பாருங்களேன், இந்த உலகியல்ல ஒரு குழந்தைக்கு துரதிருஷ்டவசமா அப்பா இல்லாம போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அம்மா இருந்தான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, பிள்ளைக்கு உணவு கொடுத்துருவா, பிள்ளைய பராமரிச்சுடுவா, பிள்ளையோட உயிரையும் உடம்பையும் காப்பாத்திடுவா. ஆனா அப்பா தான் என்ன பண்ணுவார்னா அறிவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படிதான் காலங்காலமாக வந்து கொண்டே இருக்கிறது. அந்த உறவுல பெருமானார் சொல்கிறார், எனக்கு அறிவை கொடுத்த தந்தை யாருன்னு கேட்டா நீதானப்பா அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். இது அற்புதமா சொல்றார் பாருங்க. உற்றதோர் திருச்சிற்றம்பலத்து ஓங்கும் ஒரு தனி தந்தையே. திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிற்சபையில் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு தனி தந்தையே, எந்த விதமான ஈடு இணையும் இல்லாத என்னுடைய அப்பாவே, நின்பால் உன்கிட்ட குற்றம் நான் புரிந்து இங்கு அறிந்திலேன். நான் குற்றம் எதுவும் செய்யலப்பா, உன்கிட்ட நான் எந்த குற்றமும் செய்யல, குற்றம் நான் புரிந்து இங்கு அறிந்திலேன். அப்படி ஒரு குற்றம் செய்வதே எனக்கு தெரியாது. ஒருவேளை குற்றம் குயிற்றினேன் எண்ணில், ஒருவேளை நான் குற்றம் செய்கிறேன்னு வச்சுக்கோயேன், தப்பு செய்கிறேன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய வேலை என்ன தெரியுமா, அக்குற்றம் இற்றதென அறிவித்து, அந்த குற்றம் எதுன்னு எனக்கு சொல்லணும். யாருடைய வேலை அது? உன்னுடைய வேலை, அப்பாவுடைய வேலை. அக்குற்றம் இற்றதென அறிவித்து, அது மட்டும் இல்ல, உன்னுடைய வேலை என்ன தெரியுமா, என்னைய குறை சொல்றது மட்டும் இல்ல, அறிவு தந்து அந்த குற்றம் செய்யாமல் இருப்பதற்குண்டான அறிவு தந்து என்னை இன்புற பயிற்றுதல் வேண்டும். இப்ப உலகியல்ல பாத்தீங்கன்னா, உலகியல் வழக்குல ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணிடுறோம், பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடறோம். சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறான், திரும்ப அந்த தப்பு செய்யறான்னு வச்சுக்கீங்க, பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடுவோம். நான் பெருமானார் என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய தந்தை நீ இல்லையா,
நான் இதுவரைக்கும் குற்றம் எதுவும் செய்யலப்பா, ஒருவேளை நான் குற்றம் செய்யறதா இருந்தா அந்த குற்றம் என்னன்னு எனக்கு நீ சொல்லி அந்த குற்றத்தை நான் திரும்பவும் செய்யாம இருக்கிறதுக்கு அறிவு தந்து. அப்ப நம்ம குழந்தைகளை குற்றம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அறிவு நமக்கு இருத்தல் வேண்டும். பெருமாள் சொல்றாங்க, அறிவு தந்து என்னை இன்புற பயிற்றுதல் வேண்டும். அடிச்சிடக்கூடாது, திட்டி இன்புற பயிற்றுதல் வேண்டுமா. பெருமாள் சொல்றாங்க பாத்தீங்களா, திட்டிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. எத்தனை முறை தப்பு பண்ணாலும் பொறுமையா தன்மையா பக்கத்துல உட்கார வச்சு, குழந்தையோட இயல்புங்கிறது குற்றம் பண்றதுதான், அத இன்பமா பயிற்சி கொடுத்து சரி பண்ணணுங்கிற. அப்போ ஒரு அப்பா மகனின் உறவு என்பது தந்தை மகனின் உறவு என்பது, நிறைய பாடல்களை பெருமான் சொல்லிட்டு வர்றாங்க. தந்தை மகனுடைய உறவை பத்தி நிறைய சொல்லிட்டு வர்றாங்க. பெருமானார் ஒன்றும் குற்றம் செய்தவர் இல்லை. ஆனால் இந்த உலகியலிலும் ஒரு மகனின் இயல்பு எப்படி இருக்கும், ஒரு அப்பாவின் இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறார், மற்ற அயலார் போன்று இருத்தலோ தந்தை வழக்கிது நீ அறியாயோ. அப்படித்தான் நீ செய்யணும். அதை விட்டுட்டு அயலார் போல இருக்கிறீங்கப்பா, வேற ஆள் போல, வெளியில இருக்கக்கூடிய ஆள் போல இருந்தா தந்தை உனக்கு அழகோ, உனக்கு இது வழக்கா சொல்லு, உனக்கு இது மரபா. ஒரு தந்தையோட வழக்குங்கிறது என்ன? வழக்குன்னா கேஸ் கிடையாது, கோர்ட்டு கேஸ் அது கிடையாது. வழக்குங்கிறது என்னன்னா நடைமுறை. என்ன ஒரு தந்தையுடைய நடைமுறை என்ன? மகனுக்கு குற்றத்தை எடுத்து சொல்லி அறிவு தந்து அவனை இன்புற பயிற்சி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பெருமானார். சரி, இப்படியெல்லாம் ஒரு மகன் வளர்ந்தால் தந்தை பதிலுக்கு என்ன கொடுப்பார் இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு மகன் குற்றமே செய்யாமல், குற்றம் செய்தாலும் அதையெல்லாம் திருத்தி கொண்டு இன்புற பயிற்சி எடுத்து சிறப்பாக வளர்ந்தால் தந்தை என்ன கொடுப்பார், தந்தை எப்படி மகனுடைய உறவை பேணுவார் அப்படிங்கிறத பெருமானார் அதே 6ஆம் திருமுறையில் சுத்த சிவநிலை அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல்ல சொல்றார் பெருமானார். ஐயா என்றொரு கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே எய்யேன் மகனே என்றெய்துகின்றான். ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீர் செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து அப்படி பெருமானா சொல்றார். பெருமான் கூப்பிடுறாராம், ஐயா என்றொரு கால் அழைக்கின்றேன். இந்த இடத்துல ஐயா அப்படின்னா அப்பான்னு பொருள். தமிழ்ல பாருங்க, ஆ போட்டு ஈ போட்டு யா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. ஐ போட்டு யா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐயா என்பது குருவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா பயன்படுத்துறாங்க. இங்க ஐயா என்பதுல பெருமானார் ஆ போடுறாங்க. ஐயா என்றொரு கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே எய்யேன் மகனே என்று எழுதுகின்றான். பெருமான் கூப்பிடுறாராம் இறைவனை பார்த்து, ஐயா அப்படின்னு தான் கூப்பிட்டாராம். மகனே இந்த வந்துட்டேன்டான்னு ஓடி வர்றானா இறைவன். அதான் எப்படி பாத்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை சொல்றார் ஐயா அப்படிங்கிற பெருமானார். இறைவன் உடனே அப்பொழுதே பெருமான் பாருங்க, அப்பொழுதே அந்த கணமே எய்யேன் மகனே என்று எய்துகின்றான். ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீர், நான் கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு ஓடோடி வர்றானே, அப்படிப்பட்ட என் அப்பனுடைய பெருங்கருணை இந்த உலகத்துல யாருக்கு இருக்கு? இறைவன் எப்படிப்பட்ட கருணையாளன் பாத்தீங்களா? உண்மைதானே, இறைவன் கருணையாளன் தானே. இறைவன் உண்மையில் கருணையாளன் தான். ஆனால் அவனிடம் நாம் மகன் என்பதை நிரூபித்தால் அவன் கருணையாளன் இல்லையா? இறைவன் எப்பொழுது கருணையாக இருப்பான் என்று சொன்னால், அவன் வழி நடத்த அவனை தந்தையாக பாவித்து அவனுடைய மகனாக நாம் இருந்தால் ஐயான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இறைவன் பெருமான் சொல்றாரு பாருங்க, என் அப்பன் பெருங்கருணை யாருக்கு உண்டு. அவனுடைய கருணை சாதாரண கருணை இல்ல, பெருங்கருணை யாருக்குண்டு உலகத்தீர் செப்பமிடன் போற்றுவினோ சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்க பெருமான். அதற்கு அடுத்த பாட்டிலே சொல்றாங்க,
அப்பா என்றொரு கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான். துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான், தானே தானானான் உடையான் உளத்தே உவந்து. அடுத்த பாட்டுல திரும்ப அப்பானே நேரடியா கூப்பிடுறாரு. முதல்ல ஐயான்னு கூப்பிட்டாரு, இப்ப அப்பா என்று ஒரு கால் அழைக்கினேன். கூப்பிட்டு பெருமானார் சந்தோஷப்படுறார். அப்பாவை கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தையிலேயே பெருமானார் சந்தோஷப்படுறார். சொல்றாரு பாருங்க, அப்பா என்று ஒரு கால் அழைக்கின்றேன், அப்பா அப்படின்னு கூப்பிடுறாராம். அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான். இறைவன் பதிலுக்கு ஐயாவை பார்த்து அப்பாங்கிறானா. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைங்களை பார்த்து பட்டே இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்கோங்க, குழந்தைங்க நம்மளை பார்த்து அப்பா பட்டு அப்படின்னு ஓடியாரு இல்லையா? அது போல பெருமான் இறைவனை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறாராம். பதிலுக்கு இறைவன் சொல்றான் அப்பா மகனே என்று ஓடியாரானா. எப்படிப்பட்ட அப்பா மகன் உறவு பார்த்தீங்களா? அப்பா என்று ஒரு கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்று ஆர்கின்றான். துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான், தானே தானானான். இறைவன் இறைவனானான், உடையான் உளத்தே உவந்து. என்னுடைய உள்ளத்துல இருக்கிறான்பா, என்னுடைய உள்ளத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறான் என் அப்பன். இந்த அப்பாங்கிற உறவு இருக்கே ரொம்ப அற்புதமான உறவுங்க. ஏன்னா அப்பாங்கிட்ட உறவுலதான் நம்ம ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியும் இல்லையா? அப்பாங்கிட்ட உறவுல அறிவு கிடைக்கும், அறிவு தந்து பாதுகாப்பு தந்து இந்த உலகியல்ல நம்ம எப்படியெல்லாம் நடக்கணும்னு நமக்கு இந்த உலகியலில் இருக்கக்கூடிய தந்தைகள் வழி நடத்துகிறார்கள். ஆனால் 1000 அப்பாக்கள் சேர்ந்தாலும் ஈடு இணை சொல்ல முடியாத அந்த இறைவன் அப்பாவாக நமக்கு இருந்தால் அவன் அப்பாவாகத்தான் இருக்கிறான். நாம் உணர்வது இல்லை. எல்லோருக்கும் அப்பாவாக இருப்பவன் யார் என்று கேட்டால் அந்த இறைவன் தான். ஆனால் நாம் இறைவனின் மகன் என்பதை உணர்ந்தால் அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பார். பெருமானார் உணர்ந்தார் தான் இறைவனின் பிள்ளை என்பதை உண்மையாக நம்பினார். இறைவனின் பிள்ளை, இறைவனுடைய மகன் என்பதை நிரூபித்து காட்டினார் அப்பா கிட்ட. உலகில் ஒரு அப்பாவுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 குழந்தைகள் வேற வேற வேலையை போயிட்டாங்க, இல்ல அவங்க கொஞ்சம் சரியா இல்ல. ஒரு குழந்தை மட்டும் அப்பா என்ன தொழில் செய்தாரோ அதே தொழில அதை விட சிறப்பா செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துணிக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்பா. அதே மகன் அந்த துணிக்கடையை ரொம்ப பெரிய துணிக்கடையா மாற்றி பல இடங்கள்ல விரிவுபடுத்தி இவருடைய பிள்ளை இவர்னு சொன்னது போய் இவருடைய அப்பா அவர் அப்படிங்கிற சொல்ற நிலைமைக்கு கொண்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அது அப்பாவின் பெயரை நிலைநிறுத்துறதா வர்றது இல்லையா? அப்பா செய்ததை விட சிறப்பாக மகன் செய்தால் அது தந்தைக்கு பிடிக்கும். அதனாலதான் பெருமானார் சொல்கிறார், அப்பா என்று அழைக்கின்ற பொழுது அவனுடைய மகன் என்பதை நிரூபித்தார். இப்ப நாம என்ன பண்ணணும்? இறைவனின் மகனாக நாம் மாற வேண்டும். மாறினால் அப்படி மாறுவதற்குண்டான உபாயங்களை பெருமானார் சொல்றாங்க. பாருங்க, நான் குற்றம் செய்ய மாட்டேன். ஒருவேளை குற்றம் செஞ்சனா நான் என்ன பண்ணணும்? இறைவன்கிட்ட போய் அப்பா நான் குற்றம் பண்ணிட்டேன்பா, இந்த குற்றத்துல இருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு அறிவு தந்து அந்த குற்றத்தை என்னன்னு எனக்கு தெளிவா சொல்லி அதுல இருந்து என்னை விலக்கி அறிவு தந்து எனக்கு பயிற்சி கொடுக்கணும்னு நாம் எத்தனை பேர் இறைவனிடம் சென்று முறையிட்டு இருக்கிறோம். நாம் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் இறைவனிடம் போய் நிற்கிறோமே. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் செய்த குற்றங்களும் அந்த குற்றங்களின் வாயிலாக தோன்றிய கர்ம வினைகளும் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை தெரிந்து இறைவனிடம் சென்று, அப்பா உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லையே, நான் உன் மகன் இல்லையா, நீ எனக்கு அப்பா இல்லையா, எனக்கு அறிவு தந்து என்னை காப்பாத்துறது ஒரு கடமை இல்லையான்னு நாம சொன்னா, அடுத்து பெருமானார் சொன்னார் பாத்தீங்க, அப்பா என்றோர்கள் அழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்று வள்ளல் பெருமானாருக்கு எப்படி இறைவன் ஓடி வந்தானோ அதே போல் நமக்கும் ஓடி வருவான் என்று கூறி, வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொளிகள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வள்ளலாரின் பெருமைகளையும் திரு அருட்பாவின் உண்மைகளையும் புரிந்து தெரிந்து இன்னும் நிறைய பேரிடம் இதை கொண்டு போய் சேர்த்து
பெருமானாரின் இப்புண்ணிய காரியத்தில் பங்கெடுத்துக் கொள்வீர்கள் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.